ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். வாங்க நம்ம பொங்கல் பண்டிகை பத்தி தெரிஞ்சுப்போம். எங்க தோரணம் கட்டிட்டீங்களா? கட்டிட்டு இருக்கமா. அப்பா, இவ என்னோட சைன பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா. ஏய், எனக்கு தாண்டி நல்லா இருக்கு, போடி. ஏய், கம்முனு இருங்க. சாமி வரல, பூசாரி தான் வந்திருக்காரு. வந்துருச்சு, போங்க வாங்க. அம்மா பசிக்குதுமா, பொங்கல் ரெடியா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம், சீக்கிரம் ரெடி பண்ணீங்களா? அம்மாமா, நானும் வெளியே போறோம், சீக்கிரமா. எல்லாரும் வெளியே போறீங்களா? சூப்பரே. இன்னைக்கு சாப்பிடுறோம், தூங்குறோம், ரிப்பீட். சாப்பிடுறோம், தூங்குறோம், ரிப்பீட். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் தூங்கணும். நல்லா தூங்கினாதான் நம்மளுக்கு எந்த துக்கமும் வராது, அதனாலதான் தூங்குறேன். நமக்குன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம தூங்கிட்டே இருக்கிறது. விடுங்கம்மா, வாங்க நம்ம சாமி கும்பிடலாம். பொங்கல் பொங்கி வந்து எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாமா, பொங்கல் எதுக்குமா கொண்டாடுறாங்க? இல்ல போகி எதுக்குமா கொண்டாடுறாங்க? இப்படிலாம் கேள்வி கேட்காதம்மா. அப்புறம் நான் செஞ்ச சக்கரை பொங்கலா இல்ல உப்பு பொங்கலா தெரியாம வேர்வை வழியும். மா, உங்ககிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன்? நம்ம நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, மாட்டு பொங்கலுக்கு. அப்ப கேளுங்க அவங்க கிட்ட, அவங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். ஓ, அப்ப பாட்டி தான் புத்திசாலி, அம்மாக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. திரும்பவும் என்னதான் கோத்து விடுவீங்களா? சரி, நைட் ஆயிடுச்சு பாருங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. வந்தாச்சு. பாட்டி, ஹாப்பி பொங்கல். பாட்டி, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். பாட்டி, எனக்கு ஒரு விட தெரியணும். பாட்டி, நானும் one question. Please send me answer. சலங்களே, என்ன கேள்வினாலும் கேளுங்க. ஆனா அது படி உங்க கையை சோப் போட்டு கழுவிட்டு வாங்க. சுத்தமா கையை கழுவிட்டு வாங்க. பலகாரம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க. ஓகே பாட்டி. சாய், நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். கொஞ்சம் இருமா, தம்பி கேக்கட்டும். பாட்டி, எதுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்றாங்க? கேசரி, கேரட் அல்வா, பால்கோவா செய்யலாம்ல. பொங்கல் சாப்பிட்டு போர் அடிக்குது எனக்கு. அடே இல்லடா கண்ணா, பொங்கல் தாண்டா செய்யணும். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். நம்ம வீட்ல மாத்தி செய்யலாம்ல. பொங்கல் அன்னைக்கு ஏன் பொங்கல் வைக்கிறாங்கன்னா, நம்ம வயல்ல விளைஞ்ச பால், முந்திரி, திராட்சைன்னு காடுகள்ல கிடைக்கிற பொருட்களை வச்சு பொங்கல் வைக்கிறோம். அப்படி பொங்கி வர பொங்கல் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்புறம் பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்ம வீட்லயும் சந்தோஷம், நம்ம மனசுல இனிமை எல்லாம் பொங்கி வரணும்ன்றதுக்காக தான். நம்ம காடு வயல்வெளி எல்லாம் செழிப்பா இருக்கணும். அதுக்கு சரியான உணவு பொங்கல் தான்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வழி வழியா செஞ்சுட்டு வராங்க. பாட்டி, நானும் ஒரு கேள்வி கேட்க போறேன். பாட்டி, எதுக்கு போகி அன்னைக்கு பழச எரிக்கிறாங்க? அக்கா, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். பழச எதுக்கு தெரியுமா எரிக்கிறாங்க? அப்பதான் நம்மளால புதுசு வாங்க முடியும். அப்பதான் பார்த்தோம். அமைதியா இரு, கோல் அடிக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டீங்களா? அதுக்கு ஒரு சூப்பர் ஆன்சர் வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா மோளம் அடிக்கிறோம்? நம்ம மோளம் மேல நம்மள திருப்பி அடிக்காது, சாரி உண்டை திருப்பி அடிக்காது. அதனாலதான் நம்ம அடிக்கிறோம் மோளத்தை. டேய் கண்ணா, போகி அன்னைக்கு எதுக்கு தெரியுமா பழச எரிக்கிறாங்க? நம்மளுக்கு வேண்டாத பொருட்களை எரிக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் இந்த நெருப்புல போட்டு அழிச்சிட்டு தை பொங்கல் அன்னைக்கு தித்திக்கும் கரும்பு போலையும் சுவையான சக்கரை பொங்கல் மாதிரியும் நம்ம இனிக்கணும். நம்மளோட மனசு எப்பவுமே இனிமையா இருக்கணும், நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்காக தான் கண்ணா பழசெல்லாம் எரிக்கிறோம். இப்ப புரிஞ்சுதா? ஓகே பாட்டி, சூப்பர் ஆன்சர். பாட்டி, என் மோளத்தை பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? பாட்டி, என்னோட மோளத்தை பாருங்க. பாட்டி, இது என்னோட மோளம், இது சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் சொல்லுங்களா. உங்க அம்மா கூட இப்படிதான் மோளத்துல இதெல்லாம் கிறுக்கி வச்சிருப்பா. என்னது பாட்டி, கிறுக்கி வச்சிருக்குமா? சும்மா சொன்னேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்களா. பாட்டி, உங்களுக்காக நான் சூப்பர் விடுகதை ரெடி பண்ணி வந்திருக்கேன். விடுகதையா? கேளுப்பா. பாட்டி, கல்லோட சேர்த்து நம்ம சந்தோஷமா சாப்பிடுற உணவு தெரியுமா பாட்டி? சொல்லுங்க.
இருக்கும்? பொங்கல் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு விடுகதைன்னு சொல்லிட்டு வரான் பாரு. அப்படியாடா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா என்ன விடன்னு. பொங்கல் சரி சரி சூப்பரா தான் இருக்கு. பாட்டி ஒரு டான்ஸ் ஆடுவோம் வாங்க பாட்டி கூட.